உங்கள் மனதில் அச்சம், வறுமை அல்லது மற்ற எதிர்மறையான எண்ணங்கள் இடம்பெற்றால் அவற்றின் மீதும் ஆழ்மனது தன் செயலை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். அவற்றுக்கு பதிலாக நேர்மறையான எண்ணங்களை ஆழ்மனதில் உணவாக நீங்கள் தர வேண்டும். உங்கள் ஆழ்மனது சும்மா இருப்பதே இல்லை. உங்களுடைய ஆர்வங்களை ஆழ்மனதில் நீங்கள் திணிக்கவில்லை என்றால், நீங்கள் அலட்சியமாக இருக்கும் பொழுது தனக்குள் நுழைந்துவிட்ட எண்ணங்கள் எதுவானாலும் அவற்றின் மீது செயல்படத் தொடங்கிவிடும். பாலியல் உருமாற்றம் என்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட 4 ஆதாரங்களிலிருந்து எண்ணங்கள் உருவாகி அவை நேர்மறையோ எதிர்மறையோ எப்படி இருந்தாலும் அவற்றின் உந்து சக்திகள் இடைவிடாமல் ஆழ்மனதிற்குள் சென்று கொண்டே இருக்கின்றன. உங்கள் அன்றாட வாழ்விலிருந்து ஒவ்வொரு கணமும் நீங்கள் அறியாமையிலேயே பலவிதமான எண்ணங்களின் உந்து சக்திகள் உங்கள் ஆழ்மனதை அடைந்து கொண்டே இருக்கின்றன என்பதை சுருக்கமாக தெரிந்து கொண்டால் போதும். இப்போது உங்கள் முன்னால் உள்ள காரியம் என்னவென்றால், எதிர்மறை உந்து சக்திகள் நுழையும் வழியை அடைப்பதும் அந்த வழியில் உங்கள் ஆர்வத்தின் மூலம் நேர்மறை சக்திகளை செலுத்துவதும் ஆகும். இதை உங்களால் செய்துவிட முடியும் என்றால் உங்கள் ஆழ்மனத்தின் கதவுகளை திறக்கும் சாவி உங்களிடம் கிடைத்துவிட்டது என்று பொருள். ஆகவே விரும்பத்தகாத எண்ணங்கள் புகுந்து உங்கள் ஆழ்மனதை ஆதிக்கம் செலுத்தாபடிக்கு அந்த கதவை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள் என்றும் பொருள். மனிதன் படைக்கும் எந்த ஒன்றும் முதலில் ஒரு எண்ணமாகவே ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு உந்து சக்தி உண்டு. தன் மனதிற்குள் எண்ணமாக உருவாகாத ஒன்றை மனிதனால் படைக்கவே முடியாது. கற்பனா சக்தி மூலம் எண்ணங்கள் உந்து சக்தியானது ஒன்று திரட்டப்பட்டு ஒரு திட்டமாக உருவாகிறது. ஆகவே தனது கற்பனா சக்தியை சரியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தன் தொழிலில் வெற்றிக்கு தேவையான இலக்கை உருவாக்கவும் அல்லது திட்டத்தை உருவாக்கவும் மனிதனால் முடியும். பௌதீக பொருளாக மாற்றப்பட வேண்டிய உந்து சக்திகளை ஆழ்மனதிற்குள் நாமாக விரும்பி வைக்கும் பொழுது அவை கற்பனாசக்தி மூலம் நம்பிக்கை என்ற உணர்வோடு கலந்துவிட வேண்டும். நமது நோக்கமும் திட்டமும் எதுவானாலும் அதனை கற்பனாசக்தியின் மூலமாக மட்டுமே நம்பிக்கையோடு கலக்க முடியும். பௌதீக பொருள் ஆர்வத்தை மாற்றுவது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சிந்தித்து பாரு செல்வந்தனாக, அப்புறம் பணம் சார் உளவியல் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு எண்ணம் தான் இல்லையா? நமக்கு செல்வம் நிறைய சேர்க்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா அது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். ஸோ அந்த எண்ணம் ஆர்வமாக இருக்கணும், அப்புறம் தன்னாலோசனை இருக்கணும், முயற்சிகள் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆழ்மனதோட இணைந்து அந்த எண்ணம் உருவாகி அது ஒரு கருப்பொருளாக மாறி அந்த எண்ணம் ஒரு பௌதீக பொருளாக, தட் மீன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியாக. இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும், நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் முதல்ல அது எண்ணத்தில் அதன் பிறகு அந்த ஆர்வம் அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றாக மாறி நம்ம கண் முன்னாடி அந்த வெற்றிகள் குவியும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. இதுவரை சொல்லப்பட்டதில் இருந்து ஆழ்மனதை நம் விருப்பம் போல செயல்பட வைப்பதற்கு 13 கோட்பாடுகளையும் ஒன்றுவிடாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆழ்மனதின் சக்தியை பற்றி தான் புரிந்து கொண்டதை எல்லா வீல்காக்ஸ் என்ற கவிஞர் கூறுகிறார். எண்ணங்கள் உங்களுக்கு எதை கொண்டு வரும் என்று சொல்ல முடியாது. அன்பை கொண்டு வரலாம், வெறுப்பையும் கொண்டு வரலாம். எண்ணங்களும் உருவம் உள்ளவையே, சிறகுகள் கொண்டவையே, அஞ்சல் புறாக்களை விட விரைந்து செல்லக்கூடியவை. பிரபஞ்சத்தின் விதிகளை பின்பற்றி நடக்கின்றன எண்ணங்கள். ஒவ்வொரு எண்ணமும் தன்னை ஒரு பொருளாக படைத்துக் கொள்கிறது. எண்ணங்கள் ஓடோடி சென்று நீங்கள் மறந்து விட்டவைகளையும் திரும்ப கொண்டு வரும். மனிதனின் மனதில் இருந்து வெளியே செல்லும் எண்ணங்கள் அவனது ஆழ்மனதின் ஆழமாக பதிந்து விடுகின்றன என்றும், ஒரு காந்தம் போலவே அல்லது அடையாளம் போலவோ திட்ட வரைவு போலவோ அவை செயல்பட்டு ஆழ்மனதின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த எண்ணங்களை அவற்றுக்கான பௌதீக பொருளாக மாற்றுகின்றன என்பதை திருமதி வில்காக்ஸ் அறிந்திருக்கிறார். எண்ணங்களுக்குள் உருவம் கொண்டு, ஏனெனில் அந்த உருவமும் முதலில் ஒரு எண்ணத்தின் சக்தியாகவும் தொடங்குகிறது. பகுத்தறிவில் இருந்து எழும் எண்ணங்களின் சக்தியை விடவும் உணர்ச்சிகளை தாங்கி வரும் எண்ணங்களின் சக்திக்கே ஆழ்மனது தன்னை அதிகமாக ஒப்புக் கொடுக்கிறது. உண்மையில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களே ஆழ்மனதின் மீது பாதிப்பை ஏற்படுத்தி செயல்பட வைக்கும் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய உள்ளன. பெரும்பாலான மக்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவே இருக்கின்றனர். அந்த எண்ணங்களுக்கே ஆழ்மனது உடனடியாக பதிலளிக்கிறது என்பதையும் அறிந்தோம். அப்படியானால் உணர்வுகளில் முக்கியமான உணர்வு எது என்பதை அறிய வேண்டும். 7 நேர்மறை உணர்வுகளும் 7 எதிர்மறை உணர்வுகளும் முக்கியமானவை. எதிர்மறை உணர்வுகள் தாங்களாகவே எண்ணங்களின் உந்து சக்திகளுக்குள் புகுந்து கொள்வதன் மூலம் ஆழ்மனதிற்குள் சென்றுவிடும். ஆனால் நேர்மறை உணர்வுகளை நாம் தான் தன்னாலோசனை தத்துவத்தின் மூலம் நாம் விரும்பும் எண்ணங்களின் மூலம் ஆழ்மனதிற்குள் செலுத்த வேண்டும். அதற்கான விவரங்கள் தன்னாலோசனை என்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளன. ரொட்டி துண்டுகள் உள்ளே இருக்கும்
ஈஸ்ட் மாதிரி இந்த உணர்வுகள் எண்ணங்களுக்கு உள்ளே இருந்து செயல்புரியும் மூலக்கூறுகள் ஆகும். உறங்கிக் கொண்டிருக்கும் உந்து சக்திகளை எழுப்பி செயல்புரிய வைக்கும். எனவே வெறும் பகுத்தறிவினால் உண்டாகும் உந்து சக்திகளை விட இந்த உந்து சக்திகளுக்கு உடனே செயல்படும் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. உங்களிடம் இப்பொழுது பணம் வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அதை உங்கள் ஆழ் மனதிடம் கொடுக்க விரும்புகிறீர்கள். அந்த ஆர்வத்தை பணப்பொருளாக அது உருமாற்றி தர வேண்டும் என்பது உங்கள் கோரிக்கை. சரியா? அப்படியானால் முதலில் ஆழ் மனதிற்குள் இருப்பவன் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அவனை எப்படி அணுகுவது? ஆழ் மனதிற்குள் எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில்தான் நீங்கள் பேச வேண்டும். இல்லையேல் உங்கள் கோரிக்கை நிறைவேறாது. உணர்வு என்னும் மொழியில்தான் அதனிடம் நீங்கள் பேசியாக வேண்டும் என்று தெரிகிறதல்லவா? கீழே 7 நேர்மறை உணர்வுகளையும் 7 எதிர்மறை உணர்வுகளையும் பட்டியலிட்டிருக்கிறோம். அவற்றில் எதிர்மறைகளை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான நேர்மறையினை தேர்ந்தெடுங்கள். 7 முக்கிய நேர்மறை உணர்வுகள்: ஆர்வம், நம்பிக்கை, காதல், பாலுணர்வு, உற்சாகம், சிருங்காரம், எதிர்பார்ப்பு. இன்னும் பல நேர்மறை உணர்வுகள் இருந்தாலும் இந்த 7 தான் மிக முக்கியமானவை. படைப்பாற்றலில் பொதுவாக பயன்படுபவை. இவற்றை பயன்படுத்தினால்தான் வசப்படுத்த முடியும். மற்ற நேர்மறைகள் எல்லாம் தாமே உங்களை நோக்கி வரும். மறந்து விடாதீர்கள்.